தமிழ்நாடு பார்டரு. அப்படி ஒரு 2 எட்டு எடுத்துச்சோம்னா கேரளா பார்டருங்க. தமிழ்நாடு பார்டருக்குள்ள இருக்கு. நான் இப்போ கேரளா பார்டருக்குள்ளே இருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த காலத்தை தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வரக்கூடாது. அப்படியே போயிருங்க ப்ரோ. இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விளாக் எடுத்துக்கிருக்கோம். இந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா டீ என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 ரூபாங்க ஒரு டீ. பார்த்தீங்கன்னாக்கா டோக்கன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கவுண்டில் வந்து வெயிட் பண்ணுவாங்களாங்க. ஒவ்வொரு ஆளாக பார்த்தீங்கன்னா ரைடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பர்சனை பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ்லேயே போய் நிப்பாட்டி ஒன்றா வரிசையாக கூட்டி போகிறாங்க. அது யானை பார்த்தீங்கன்னா நம்மளை முறைச்சி பார்த்துக்கு தேனி இங்கிட்டு கைஸ். நான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டு வந்து 100 ரூபா ஆனே, அது திரும்ப நான் கொடுத்துட்டேன். என்ன ப்ரோ செலவு வச்சுக்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பாஸ் பண்ண போகணும் ப்ரோ. புறப்படலாமா கைஸ்? இதுதான் பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனோட நைட் வியூங்க. வேற இந்த இடத்துல ஃபேமஸ் இல்லை என்னண்ணே? மூணாறு ராஜமலை போனாங்க. ராஜமலை இறையூர் நேஷனல் பார்க்கு எங்க? அது மூணாறுலேருந்து 14 கிலோமீட்டர். போயிட்டு வந்துட்டோம். வேற இது இருக்குல்லண்ணே ஃபால்ஸ், அது எங்கே இருக்குது? இங்கிட்டு இல்லை ஃபால்ஸ், மற்ற மறையூர் ரூட்டில் இருக்குது. மறையூர் இங்கிட்டு இல்லை. வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ரூட்டில் ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வேற சாப்பிட்ற ஃபுட்டுலாம் மூணாறு ஃபேமஸானது சரவணபவன் இல்லைண்ணே. சாப்பிட்ற ஃபுட்டு என்ன ஃபேமஸ்ஸு? மூணாறில் போனீங்கன்னா என்னதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. குங்குமப்பூ இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்கும் கைஸ். ஆனால் நம்ம சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ப்ரோ இதான் ப்ரோ எலிஃபெண்ட்டு. எலிஃபெண்ட் ரைடு எவ்வளோன்னு கேட்டு போவோமா? மேலே எடுத்துங்க போவோம். கைஸ் எலிஃபெண்ட் ரைடு பார்த்தீங்கன்னா போகலாமாங்க? இங்கே என்ன ரேட்டுன்னு மட்டும் தெரில, நம்ம கேட்டு வேணால் போயிடலாங்க. இது மேலே போயிட்டு இருக்கணும், மேலே போகணும் போல. ஹீல்ஸுங்க, சரியான ஹீல்ஸு. வா இன்னும் காய்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. எலிஃபெண்ட் ட்ராக். என்ன தடவை போகலாமா இப்படி? பார்க்கிங் என்ட்ரி ஃபீஸ் தானே? எவ்வளோ கேளுங்க. அப்புறம் கோச்சுக்காம போய் கேட்டா அப்புறம் சும்மா இங்கே நான் கேட்டுவாங்க. அப்புறம் சும்மா கேள்வி ப்ரோ. அப்புறம் அங்கே உள்ளே போய் கேள்வி ப்ரோ. நாளைக்கு 100 ரூபாயா? 100 ரூபானா எப்படி? சுற்றி பார்த்துட்டு எலிஃபெண்டாவா? யானை சவாரி போனால்? யானை சவாரி கிடையாது, சுற்றி பார்க்க. ஆனால் அதில் போட்டிருக்கு எலிஃபெண்ட் ரைடுன்னு. அதே வந்து ஆனால் அது ஆனால் உள்ளே சுற்றி பார்க்க 100 ரூபா. 100 ரூபாயா? என்ன இருக்குமா உள்ள? இந்த யானை தான் இருக்குமா? யானை யானை இருக்கு பிரிண்ட் பார்க்கலாமா? கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா மாசான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இதே மாதிரி வீடியோ வரணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ. இருந்தாலும் உள்ள எத்தனை யானை இருக்கா? போய் பார்த்துடலாம் ப்ரோ. ரேட்டு ஆசையாக இருக்கு ப்ரோ. 100 ரூபா தானே? உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு. மொத்தத்துக்கா? கையில் வேறு கேஷ் இல்லையா? அப்புறம் உங்கள்கிட்ட வேறு கேஷ் இருக்கா? 200 ரூபா இருக்கு. உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்கு, அவ்வளோதான். என்கிட்ட 100 ரூபா இருக்கு, அவ்வளோதான். எனக்கு ஆசை யார்ட்டையும் இல்லை. 300 ரூபா பெட்ரோலுக்கு போகிறதுக்கு சரியா. என்ன ப்ரோ சொல்கிறேன்? 150 ரூபா இருக்கு, அந்த அவ்வளோதான் இருக்குது. என்கிட்ட 100 ரூபா இருக்கு. இன்னும் 100 ரூபா தரணுமா உங்களுக்கு? 120 ரூபா. நீங்கள் இப்போ 40 ரூபா இதுக்கு போட்டீங்க டிக்கெட்டு. அதெல்லாம் வாங்கி ப்ரோ. ப்ரோ என்ஜாய் பண்ணு ப்ரோ. கைஸ் நான் மட்டும் போய் பார்த்துட்டு போகிறேன் யானையை. எனக்கு ஆசையாக இருக்குங்க யானையை பார்த்து ரொம்ப நாளாச்சு. பார்த்துட்டு வரணும், பார்த்துட்டு வாங்க ப்ரோ. சரி ப்ரோ. அப்புறம் ஒன்று நிறையா தடவை பார்த்துருக்கேன். நீ பார்த்துட்டீங்களா? ஆனால் நேரில் போய் பார்க்கணும்ல. பார்த்துருக்கேன். சரி கைஸ் நான் இப்படி நிப்பாட்டி வண்டியா பார்த்துருக்கேன். போயிட்டு வந்துடுறேன். லாக் எடுத்துக்கிருக்கேன்.
சும்மா அப்படி ஓரம் நிப்பாட்டும். ப்ரோ அங்கே வேற போகணும் ப்ரோ. டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன் ப்ரோ. கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வாட்டுக்கு வண்டியிலே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கேமராவை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு போயிட்டு நான் வாட்டு பேச ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த யானையை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது கமெண்டில் சொல்லுங்கள் அது என்ன ட்விஸ்ட்டுன்றது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வச்சுருக்கேன். இந்த 1 வீக்குள்ளே தாங்க கிறிஸ்மஸ்க்குள்ளே பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சஸ்பென்ஸான கிஃப்ட் ஒன்று இருக்குது. மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றி என்னென்னு. அதே மாதிரி நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்துக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த பெல்லை என்ன தட்டி விட்டுருங்க. வாங்க அடுத்த பாட்டுக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த வீடியோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம NRS ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா பேசின வீடியோ வந்துடும். மறந்துடாமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். சீரியஸ் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசா பார்த்தீங்கன்னா போகிறோம். அது குரூப் ரைடெலாம் யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி மறக்காமல் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம டீமாக சேர்ந்து போக முடியும். வாங்க இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்குள்ளே போகலாம். கைஸ் யானை பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 3 யானை வந்திருக்குங்க. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சவாரி போய்ட்டு வந்திருக்கு போல். சாப்பிட்றதுக்கு வாயில் தான் பிடிக்கும் ப்ரோ. 4 யானை இருக்குது ப்ரோ. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம் வச்சோம். கடைசியில் வந்து அது ஏதாவது சாப்பிட போடலான்னு சொல்லி பார்த்துக்குது. எலிஃபென்ட் ரைடுக்கு எவ்வளோ ப்ரோ? தெரியல ப்ரோ, எவ்வளோ தெரியல. கைஸ் நான் கூட சும்மா சாதாரணமாக நினச்சேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட யானை இருக்குது. இங்கே ஒரு யானை, இங்கே ஒரு யானை, இங்கே ஒன்று, அதுக்கு பின்னாடி ஒன்று, அதுக்கு பின்னாடி மொத்தம் 5 யானை இருக்குங்க. அவன்கிட்ட போய் பார்த்துட்டு வருது எப்படி இருக்குங்க. நானா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்கத்தில் பார்க்குற ரொம்ப நாள் கழிச்சு வேறு லெவலாக இருக்குங்க. பயங்கரமாக இருக்குங்க. ரைடுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு என் பக்கத்தில் பைக் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குங்க. இந்த யானை பேர் என்ன? சுந்தரி. மொத்தம் 5 யானை இருக்கா? ஒரு ரைடுக்கு எவ்வளோ ப்ரோ? ரைடுக்கு எவ்வளோ வாங்கினாங்க? ரைடு 700 2 பேர் 2 பேருக்கா? ஓ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா போய்க்கிருக்காங்க. நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா போவோங்க ஹேட்ஸ் யானை ரைடு போவோம். இதுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கவுண்டில் வந்து வெயிட் பண்ணுவாங்களாங்க. ஒவ்வொரு ஆளாக பார்த்தீங்கன்னா ரைடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பர்சனை பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ்லேயே போய் நிப்பாட்டி ஒன்றா வரிசையாக கூட்டி போகிறாங்க. அது யானை பார்த்தீங்கன்னா நம்மளை முறைச்சி பார்த்துக்கு. சுந்தரி பேர். அடுத்த என்னை வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க போயிட்டு அடுத்த பர்சனை பார்த்தீங்கன்னா இறக்காங்க. நான் சொல்ல சமயம் யானைக்கு கோவம் வந்துச்சிடும், போட்டு தள்ளிடும். 5 யானை ஒரே நேரத்தில் பார்க்குறேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு நினைக்கிறேன். அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போய் நிப்பாட்டுறாங்க. கைஸ் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து தரப்போகிறோம். ஓகே வேணா
ஓகே ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. கைஸ் பார்த்தீங்கன்னா வளைச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டோம். இதுக்கு வயசு எத்தனை? 30 வயசாங்க வயசு. இந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா ரைடு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே 2 யானை பார்த்தீங்கன்னா நீ பட்டு போயிடுச்சுங்க. இதுக்கு அண்ணாச்சி பழம் சாப்பிட கொடுப்பீங்களாண்ணே? நம்ம சாப்பிட வாங்கி கொடுக்கலாம் போலாம் காய்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்ற வாட்டிக்கெல்லாம் பேக்கி இருக்கு. சூப்பராங்க. இந்த யானைக்கு வயசுண்ணே 20. ஓ, சுந்தரிக்கு வயசு பார்த்தீங்கன்னா 20 வயசாங்க பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரைடு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டு. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து டோக்கன் கொடுத்து உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியா பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சுங்க. அடுக்கு அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டு டம்னு கிளம்பிடுச்சு. எவ்வளோ தூரம் ப்ரோ போகும்? 20 minutes. எலிஃபண்ட் ரைடு. ஓகே கைஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நம்ம இங்கேருந்து நல்லா இருந்துச்சுங்க. நம்ம எலிஃபண்ட் ரைடு போகலாம். நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா போய்க்கலாங்க. ப்ரோ இந்தா ப்ரோ 100 ரூபா எனக்கு வேணாம் ப்ரோ. இல்லை நானே பார்த்துருப்பேன் ப்ரோ. எங்கே ப்ரோ 100 ரூபாய் கணம்? இந்தா ப்ரோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டு 100 ரூபா ஆனே, அது திரும்ப நான் கொடுத்துட்டேன். இந்தா ப்ரோ செலவு வச்சுக்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பாஸ் ஆட போன ப்ரோ. ப்ரோ போகலாமா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. உங்கள் ப்ரோ ஜாலியாக போய்க்கிருக்காங்க. அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டு அது வாட்டி கிளம்பிடுச்சு ப்ரோ. நீங்கள் சொன்னது வந்து டிக்கெட்டுக்கு இல்லை, அண்ணாச்சி பழத்துக்கு நினைக்கிறேன். 100 ரூபா அப்படி தான் நினைக்கிறேன். அது அவங்க ஊட்டினாங்க, நான் பார்த்தேன்ல, அதான் நினைக்கிறேன். 100 ரூபா பார்க்கறதுக்கு என்ட்ரிலாம் இல்லை ப்ரோ. அது ஏதோ வேற எது மாதிரி இருக்கு உள்ள போனது. எடுத்து ஊட்டுறதுக்கு உள்ளலாம் அலௌட் இல்லை. அது இந்த எலிஃபண்ட் ஃபீடிங் அதான் 100 ரூபா நினைக்கிறேன். 100 ரூபா. ஆமா, எது ஊட்டுறதுக்கு 100 ரூபா. நீ வந்து அதான் சொன்ன மாதிரி ப்ரோ, உள்ள போய் பார்த்துட்டு வரதுக்கு 100 ரூபா இல்லை ப்ரோ. நானும் நம்பி போயிட்டேன். நான் ஒரு யானைக்கு வந்து 30 வயசு, ஒரு யானைக்கு 20 வயசு. 30 வயசு யானை வந்து நல்லா தோல்லாம் சுருங்கி போயிருந்துச்சு. தோல் சுதுங்க யானை வந்து 20 வயசா. நல்லா இருந்துச்சு, அது கொழு கொழுன்னு இருந்துச்சு. ஆமா ஆமா, பெருசா இருக்கான். தண்டம்லாம் தூக்கிட்டாங்க. சரி ஓகே போகலாமா? தெரில ப்ரோ நான். சரி ஓகே வாங்க கைஸ், நம்ம சில மோட்டோ விளாக்ல கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ரைடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். ப்ரோ போகலாமா ப்ரோ? அடுத்து எங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்து வீட்டுக்கு தானா? வேறு சாப்பிட்லையா? ஈவினிங் ஆச்சு. மணி எத்தனை? மணி 3 ஆச்சா? அவ்வளோதாங்க. ஈவினிங் வந்து சன்ரைஸ் ஆகிறத பார்த்துட்டோம். இப்போ சன்செட் ஆக போகிறத பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் கைஸ். ஆஹா, ஃபுல் ரைடு இந்த சைடு இருக்குங்க. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃபண்ட் ரைடு பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இல்லை ரைடு மட்டும் போனாங்க. அது வந்து ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 700 நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இல்லை இப்போதைக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அது போகலாங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம போய்க்கலாம் ஜாலியாக. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணி வரணுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா போக முடியும். ப்ரோ கொஞ்சம் தள்ளிக்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சொல்லி பார்த்தீங்கன்னா யானையோட சாணத்தெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா காட்டு யானை பார்க்குறது தான் பிளானு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு யானையை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோங்க. அதாவது நம்ம வளர்ப்பு யானையை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யானையை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக இருந்துச்சு.
அந்த யானையை நம்மளே பார்த்துக்க இருந்துச்சுங்க. செம வியூ வேணும், அல்டிமேட்டு. அவ்வளோதாங்க. நீ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே நிற்க போட்டக்கூடாது, கிளம்பிகிட்டே இருக்கணும் சொல்லு. மணி பார்த்தீங்கன்னா 3 ஆச்சு. அப்படியே நம்ம கீழே இறங்க வேண்டியதாங்க. நைட் டயத்தில் இறங்கக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்களாம். இல்லை ப்ரோ, இங்கேயே போட்டுருவோம், பெட்ரோல் பல்க் வேறு இல்லை. உங்களுக்கு டவர் இருக்கா? இருக்கு. உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டுருவா, இல்லைண்ணா ஜிபே பண்ணிட்டுருவா ப்ரோ. நீங்கள் இவருக்கு பண்ணுங்க. இவருக்கு கையில் நான் வாங்கிக்கிறேன். இல்லையா கைஸ்? பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணார் வரீங்கனாக்கா இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குங்க. இங்கனக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பல்க் எதுவுமே இருக்காது. பாரத் பெட்ரோல் பல்க். ஓகே ப்ரோ. கைஸ் அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா மூணார் டவுனுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோம். யார்ட்டாச்சும் கேட்கணுங்க, நேந்திரன் சிப்ஸ் எங்கே கிடைக்கும்னு. தேனி இங்கிட்டு இங்கிட்டு கசிங்க பாருங்க. கேரளா பஸ்ஸை பார்க்குறதே ஒரு இதுதாங்க, வைப்பு தான். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேந்திர சிப்ஸ்லாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்காது. நம்ம கன்னியாகுமரி அந்த சைடு போனோம்னா நேந்திர சிப்ஸ்லாம் அதிகமாக கிடைக்குங்க. இங்கிட்ட டூரிஸ்ட் பிளேஸ்னால அவ்வளோ பார்த்தீங்கன்னா அது இல்லை. சும்மா சுற்றி பார்த்துட்டு மட்டும் நம்ம அப்படியே வந்துட்டோங்க. இது எல்லாமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி விழாக்காக தான் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்த விழாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு எங்கேயும் விழாக் போன மாட்டோம். இதே விழாக்கு தாங்க வந்துருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் தான் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, எல்லா எழுத்துமே கேரளா பஸ். இது கட்சிக்காரங்களோட இது வேறு போஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் ஏன் ப்ரோ எல்லாமே மலையாளத்தில் எழுதியிருக்கு என்ன ப்ரோ? நம்ம எல்லாமே மலையாளம், அப்புறம் இங்கிலீஷ். மூணார் டவுன், இது மூணார் தான் ப்ரோ. எனக்கு கேரளா சிப்ஸ் வேணும் ப்ரோ. அது இந்த சைடு ஃபேமஸ் கிடையாது. ஏன் ப்ரோ கேரளா சிப்ஸு? அது அவங்க எல்லோரும் எப்பயும் நார்மலாக செய்கிற மாதிரி தானே போட்டிருந்தாங்க. அதான் இப்போ நீங்கள் வேண்டிங்களா? சரி, ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வாங்க, காசு கொடுத்துட்றேன். என்ன ப்ரோ? கும்பலி இல்லையா? அங்கே தான் ஃபேமஸ்ஸு, இங்கிட்ட இல்லை. கும்பலி வேற எந்த இல்லை ஃபேமஸ்ஸு? கன்னியாகுமரி சைடு. என்னது கும்பலி? அதுக்கப்புறம் அந்த கன்னியாகுமரி சைடு அங்கே தான் இந்த கேரளா சிப்ஸ் ஃபேமஸ்ஸு. இங்கிட்ட வந்து அது ஃபேமஸ் எல்லாம் போல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிப்ஸ் வாங்கலை கேரளா ஞாபகத்தமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வாங்கணும். சரி ஓகேங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சன்செட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. காலையில் 4 மணிக்கு வந்தாங்க, மணி பார்த்தீங்கன்னா 3:55 ஆச்சு. நான் எந்த லேக்கு தாண்டிட்டோம்? எந்த லேக்கு ப்ரோ? தெரியல ப்ரோ. வரும் ப்ரோ, இன்னும் நம்ம தாண்டல, இன்னும் முன்னாடி இருக்குது. அதெல்லாம் 20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா டோட்டலாக எண்ட் ஆயிரும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டயத்தில் சன்செட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா மூணாரில் வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டு போய்க்கிருந்தாங்க. இதை வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மறக்கவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக போய்க்கிருந்தோம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னாக்க சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ட்ரிப்பு. பைக் ட்ரைவ் போகிறீங்களோ அவங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுங்கள். அப்படி நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா மூணாரோட அந்த ஆரோட வியூ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பைக் ரைடு பண்ணிக்கிருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பைக் ரைடர்ஸ் காரில் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வியூவெலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிருந்தாங்க. இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணிக்கிருந்தோம். இது நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோங்க. நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா தலைவலின்னு சொன்னார், டீ வாங்கி கொடுக்க போயிருக்கோம்.
பிரெட் ஆம்லெட் எவ்வளோக்கா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்குது. டீயா சாப்பிடாங்க கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிங்க இந்த கிளம்பிலாம். நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ரோ டீ குடிக்கலையா? குடிச்சுமா டயர்டாக இருக்குது. வேறு சாப்பிட்றீங்களா? டீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த தேயில இது? ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. டார்க் காஃபி கலராக இருக்குது. காஃபியில் ரெட் அண்ட் காஃபி. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஈவினிங் சன் செட் ஆக போகுது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா சன் செட் ஆக போகுது. நம்ம டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டாங்கன்னா அப்படியே நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேம்லேருந்து தண்ணி வந்து போகிறோம். அப்படியே ஆறாக பார்த்தீங்கன்னா ஓடிக்கிருக்குங்க. இன்னைக்கு டேட் என்னது ப்ரோ? இன்னைக்கு டேட்டு 8ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விளாக் எடுத்துக்கிருக்கோம். இந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா டீ என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 ரூபாங்க ஒரு டீ. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் டீ என்ன ப்ரோ? இங்கே 20 ரூபா, வேறு கடையில் 5 ரூபா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா கடையில் வந்து விற்கிறாங்க. டிஸ்பியூச்சரில் என்ன ரேட் வைப்பாங்கன்னு தெரில. அப்புறம் ஒரு கப் டீ 500 பண்ணாலும் ஒருத்தாங்க. ஒரு இடம் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்லாம் மாட்டிட்டு வீடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி பொழந்து எடுத்து கிடக்குது பின்னாடி. மிதிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஆமாம் ப்ரோ, ஆஃப் பண்ணிடு ப்ரோ. சைலாக் போட்டுரு ப்ரோ. அமைக்கி அவன் பண்ணுறோம். காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் ஆக்கிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணாரை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து வியூ பார்த்தீங்கன்னா வேலைவெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விளாகை பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சிட்டோம். ப்ரோ மூணார் ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு? இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அந்த சைக்கிளில் இது பண்ணுறது, போட்டிங் பண்ணுறது அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த தடவை போய் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆமாம் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போகிறது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரைடெலாம் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் அப்கமிங்கில் வந்துடும். அதே மாதிரி வந்துடாமல் பாப்லெக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ரிவரில் குளிக்கிறது, அப்புறம் ஃபால்ஸில் குளிக்கிறது. ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போ குளிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா 6 மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிருக்கு. அந்த இதுலேயுமே அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலம் மாதிரி இருக்குது காய்ஸ். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம போகலான்னு ஐடியா பண்ணுறோம். டைமிங் வந்து நம்மளுக்கு பத்தலைங்க. அவ்வளோதான். ஆமாம் காய்ஸ், அடுத்த ட்ரிப்பில் பற்றின இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர், மதுரை 118, நாகர்கோவில் 370, பெங்களூர் 487 கிலோமீட்டருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா பார்ட்ரு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்ட்ருங்க. நம்ம 2 பக்கமும் நின்று வந்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த GT 60 போகுது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டார் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சைலன்சர், அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ் வந்து இப்போ கேட்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகே ப்ரோ. நீங்கள் எந்த ஊருக்கு? தேனியா? ஓகே ப்ரோ. நான் அத்தனை ப்ரோ. அத்தனை திண்டுக்கல் அத்தனை. இது 3ஆவது போய்ட்டு வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சுருக்காங்க பைக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அலாங்கி கேட்டார். நம்மகிட்ட அந்த இது இல்லைங்க. அவரோட சைஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதோட 2 பேர் கேட்டாங்க. ஆமாம், காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கேட்டாங்க. இதோட 2 பேர் கேட்டாங்க எங்கள்கிட்ட இருக்கு, ஆனால் அவங்களுக்கு பத்தலை. ஆமாம், சின்ன சைஸ் உதவி செஞ்சோம். ஆமாம், ஹியூமனிட்டி பண்ணோம் நம்மளுக்கான கத்தால. காசு இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடுறது. அப்படி ஒரு 2 எட்டு எடுத்துச்சோம்னா கேரளா பாடுறேங்க. தமிழ்நாடு வாடுறதுக்குள்ள இருக்கு. நான் இப்போ கேரளா பாடுறதுக்குள்ள இருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த காலை தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வரக்கூடாது. அப்படியே போயிருங்க ப்ரோ. இந்த எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். நாங்கள் 2 பேர் என்ன பண்ணுங்க ப்ரோ? சிங்கத்தோட இது நான் சொன்னேன்ல, தமிழ்நாடுக்கு வந்து சிங்கம் தான் அதிகமாக இருக்கும் சொன்னேன் பார்த்தீங்கன்னா. அந்த இருக்குங்க. கேரளாவுக்கு வந்து யானை. எங்கே இருக்கீங்க? யானை எங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்கு? இவங்க இதுக்கு எங்கே இருக்குன்னு தெரில.
சரி ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டோம், போடி மெட்டு வந்துட்டோம். நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா போடி மெட்டுன்றது கீழே தான் நினச்சிக்கினேன். அப்புறம் தெரியுது இந்த பார்டர் தான் போடி மெட்டுன்றது. காய்ச்சி இதுதான் பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனோட நைட் வியூங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே 10 தூரம் இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்க வேண்டியது இருக்குங்க. இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 20 கிலோமீட்டர் இறங்கணும். என்ன அப்புறம் 20 கிலோமீட்டர் வரும். பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வியூ. பார்த்தீங்களா மாட்டுக்கு மலையில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்ன ஒன்று கை வலி தான் பெண்ட் எடுத்துருச்சு. அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப வலிக்கும். கை வலிக்குதா? கை வலிக்கும், பின்னாடி வலிக்கும். உட்காந்தே வந்தால் இதாக இருக்கும். இப்போயே நம்ம 200 கிலோமீட்டர் சம்திங் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிறோம் வாய்ஸ் சிங்கிள். அதாவது 10 தூரம் இறங்கிட்டோம். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர், இன்னும் 100 கிலோமீட்டர் ஓட்டினா முடிஞ்சுங்க. மொத்தம் ஒன்று போயிடலாம். கீழே போய் அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிருந்தோம் நாங்கள் வீட்டுக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி அதுதான் லைட்டுங்க. இது எப்படி மறக்காம